நடக்கும்போது சாஞ்சு சாஞ்சு நடக்கிறீங்களா? அதே மாதிரி ஈஸியா கால் எடுத்து வைக்க முடியாம, கால் இறுக்கமா, கட்ட மாதிரி இருக்குங்களா? குறிப்பா என்னன்னா, நம்ம தூக்கி வச்சா அப்படி நேரா தூக்கி வைக்க முடியாது. இப்படி சைட்ல இருந்து இப்படி இப்படி நம்ம வச்சு நடக்கிற மாரி ஆயிடும். அந்த மாரி கஷ்டப்பட்டு கால எடுத்து வச்சு நடக்கிறீங்க. சாஞ்சு சாஞ்சு ஆடி ஆடி தான் நடக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கான காரணம் என்ன? அத கரெக்ட் பண்றதுக்கு, ஈஸியா நீங்களும் நார்மல் வாக்கிங் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற எக்ஸர்சைசஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஏன் இப்படி சாஞ்சு சாஞ்சு நடக்கிறோம் அப்படின்றதுக்கு 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதுல முதல் காரணம் மூட்டு வலி. ஸோ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மூட்டு வலி வந்துரும். அதுக்காக தாங்கி தாங்கி நடப்பாங்க. ஆனா வலி சரியானதுக்கு அப்புறமும் அதே மாரி நடப்பாங்க. அது ஏன் நம்ம அப்படி பண்றோம் அப்படின்னா, நம்ம வலிய சரி பண்ணாலும், நடைய சரி பண்ணாம விடுறது தான் அதுக்கு காரணம். நெறைய பேருக்கு வலி எதனால வந்ததுன்னே தெரியாது. நெறைய நேரம் நம்ம இடுப்புல இருக்கக்கூடிய மசில்ஸ் ஒழுங்கா வேலை செய்யாததுனால கூட உங்களுக்கு மூட்டு வலி ஏற்படலாம். அது நம்ம ப்ராப்பரா செக் பண்ணோம்னா, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கால்ல தான் பாடி வெயிட் போயிட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்க நடைய சரி பண்ண முடியும். சரி, இது ஒரு காரணம். அடுத்த காரணம் வலி சரியாயிடும். ஆனா நம்ம ஈஸியா காலை எடுத்து வச்சு நடக்கிறோம் அப்படின்னா, நமக்கு கால் வலி வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே தாங்கி தாங்கி நடந்தே பழகிடுவோம். தேர்டு, இந்த வலிக்கெல்லாம் காரணமான மூட்டு தேய்மானம் இல்ல இடுப்புல ஸ்டிஃப்னஸ் வர்றது. குறிப்பா மூட்டு வந்து இறுக்கமா இருக்கும். ஸோ நம்ம கால் எடுத்து வைக்கிறோம்னா மூட்டு ஈஸியா வராது. ஒரு கட்ட மாதிரி இருந்து கஷ்டப்பட்டு தூக்கி வைக்க வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி ஈஸியா எடுத்து வைக்க முடியாம, நேரா வைக்காம இப்படி சைட்ல எடுத்து எடுத்து வச்சு இப்படியே நடந்து நம்ம பழகிடுவோம். இதுவுமே நீங்க சாஞ்சு நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். கடைசி காரணம், இந்த மாதிரி நடை மாறினதுக்கு அப்புறம் அதை எப்படி சரி பண்ணி நேரா நடக்கிறது அப்படின்னு தெரியாம போறது. நிறைய பேரு நீங்க நடைபயிற்சி பண்ணாலே சரியாயிடும் அப்படின்னுவாங்க. அதுதான் பெரிய தப்பு. நிறைய பேரு இந்த மாதிரி நடைபயிற்சி செய்யும் போதே சாஞ்சு சாஞ்சு நடப்பாங்க. இது நல்ல பழக்கமாயிடுச்சு அப்படின்னா நீங்க மாத்தவே முடியாது. அது உங்க கூடவே பழகி போயிடும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க சரியா நடக்கிற வாக்கிங் பேட்டர்னை கரெக்ட் பண்ணிட்டு, அப்புறம் சரியான முறையில நடைபயிற்சி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சில எக்ஸசைஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ இந்த எக்ஸசைசஸை ரெகுலரா பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, வாங்க நேரா நடக்கிறதுக்கு என்னென்ன எக்ஸசைசஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம். எக்ஸசைஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க மூட்டு வலியால கஷ்டப்பட்டு இருந்தாலோ, இல்ல 50 வயதுக்கு மேல இருக்கீங்க, தினமும் என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நினைச்சாலோ, எங்களோட வெப்சைட்ல நாங்க எக்ஸசைஸ் கோர்சஸ் கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கூகுள்ல போயிட்டு onelastmove.com அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் இல்லாம டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. அது கீழே ஸ்க்ரோல் பண்ணி டவுன் பண்ணீங்கன்னா 14 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் இருக்கும். அதுல என்ரோல் பண்ணி அந்த 14 டேஸ் எப்படி எக்ஸசைசஸ் நாங்க கத்து தரோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுட்டு கத்துக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம எக்ஸசைசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், ஒரு கால் முன்னாடி வச்சுக்கோங்க, ஒரு கால் பின்னாடி, நல்லா பாதத்தை கீழே பதிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நேரா நின்றுட்டு பாடியை பொறுமையா ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணி பேக்ல இருக்க காலை லேசா தூக்கிட்டு கீழே வச்சிடணும். அடுத்து பேக்ல பாடியை மூவ் பண்ணி ஃப்ரண்ட்ல இருக்க கால் லேசா தரையை விட்டு ஜஸ்ட் மேல ரைஸ் பண்ணா போதும். இங்க பாருங்க, லேசா அப்படி தூக்கிட்டு கீழே வச்சிடணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல இருந்து தூக்கிட்டு கீழே வச்சிடணும். இந்த காலுக்கு இடையில இருக்க கேப் வந்து குறையக்கூடாது. ஒவ்வொரு வாட்டி தூக்கிட்டு பக்கத்து பக்கத்துல வச்சுட்டு நேராயிடக்கூடாது. நம்ம ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி வச்சிருக்கணும். அது அப்படியே இருக்கணும். ஃப்ரண்ட்ல இருக்க கால் லேசா முட்டி மடங்கி இருக்கணும். ஸோ அதை கவனிச்சு பண்ணுங்க. இப்போ முன்னாடி உடம்ப தள்ளி இது, பேக்ல உடம்ப தள்ளி இது ஒரு கவுண்ட். இது மாதிரி 1 1 2 2 3 3 இது மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் இந்த சைடு பண்ணிக்கணும். அப்புறம் இந்த காலை ஃப்ரண்ட்ல வச்சுட்டு இதை பேக்ல வச்சுட்டு அதே மாதிரி 1 1 2 2. ஒரு சிலர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம பொறுமையா பாடியை பேக்ல தள்ளி இந்த கால் தூக்கிட்டு இதை வச்சதுக்கு அப்புறம் அடுத்த காலை தூக்கணும். இந்த மாதிரி 2 காலுக்குமே 10 முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். ஒருவேளை உங்களுக்கு இது மாதிரி தூக்க வரல அப்படின்னா, ஜஸ்ட் பின்னாடி உடம்ப தள்ளும் போது பாதத்தை மேல தூக்குங்க. முன்னாடி உடம்ப தள்ளும் போது குதிகால மேல தூக்குங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்க வெயிட்டை மட்டும் ஷிஃப்ட் பண்ணுங்க. அப்புறம் காலையே மொத்தமா தூக்குறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எது ஈஸியா வருதோ அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் எக்ஸசைஸ், அப்படியே நம்ம சைட்ல திரும்பி நின்றுக்கணும். ஸோ சைட்ல நின்றுட்டு ஒரு காலை ஃபிங்கர்ஸ் மட்டும் தான் கீழே வச்சாங்க, குதிக்கால மேல தூக்கிக்கணும். இந்த மாதிரி குதிக்கால மேல தூக்கி நின்றுக்கணும். ஸோ இப்படி நின்றுட்டு இங்க பாருங்க, 2 கையும் இந்த காலோட தொடைக்கு நேரம் இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இங்க பாருங்க, 1 2 3 4 இந்த மாதிரி 10 டைம்ஸ் இந்த சைடு கையை இங்க பாருங்க, இந்த குதிகால் தூக்கியே வச்சுக்கணும். கையை மேல சைட்ல இப்படி தூக்கிட்டு இறக்கணும். ஸோ இந்த சைடு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து இந்த சைடு குதிகாலை தூக்கிட்டு இந்த சைடு 1 இங்க பாருங்க, இந்த தொடையில இருந்து 2 3 இப்படி ஒரு 10 டைம்ஸ் இந்த சைடுக்கு பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது, இந்த எக்ஸசைஸ்ல நம்ம ஒரு ஸ்டெப் காலை ஃப்ரண்ட்ல, இப்போ நான் வலது காலை ஒரு அடி முன்னாடி வச்சிருக்கேன், வச்சுட்டு மொத்தமா நகர்ந்து ஒரு அடி முன்னாடி வந்துடணும். இப்போ அதே வலது காலை திருப்ப பின்னாடி ஒரு ஸ்டெப் வச்சுட்டு
பின்னாடி போயிட்டு நின்றுடணும். ஸோ இந்த ஒரு காலை பயன்படுத்தி முன்னாடி ஒரு ஸ்டெப் நடக்கணும், அதே காலையை பயன்படுத்தி பின்னாடி ஒரு ஸ்டெப் வரணும். இங்க பாருங்க, இப்போ வலது கால ஒரு ஸ்டெப் வைக்கிறேன், முன்னாடி வந்துட்டு திருப்ப இதே வலது காலையும் பின்னாடி ஒரு ஸ்டெப் வைக்கிறேன், பின்னாடி போயிட்டு இந்த மாதிரி 10 முறை. ஸோ வலது காலை ஃபர்ஸ்ட் பண்ணிடுவோம். 1 பின்னாடி வச்சு 1 2 2 அந்த மாதிரி இந்த கால்லையே ஒரு 10 முறை நீங்க நடந்துடணும். அடுத்து இந்த காலுக்கு லெஃப்ட் காலையுமே முன்னாடி வச்சுட்டு இது 1 முன்னாடி வந்துடணும். திருப்ப பேக்ல வச்சாலும் இதுவும் 1 தான். 1 1 2 2 இந்த மாதிரி ஒரே கால்லையே நடக்கும்போது ஒவ்வொரு கால்லையும் நம்ம சமமான வெயிட் போடுவோம். ஸோ இதை 2 காலுக்கும் 10 10 முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்தது இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி. நம்ம இந்த மாதிரி நார்மலா நிக்கிற மாதிரி நின்னுக்கணும். ஒரு காலை முன்னாடி டச் பண்ணணும், அப்படியே அதே காலையே சைட்ல டச் பண்ணணும், அப்புறம் உள்ள வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி 1 1 1 முக்கோணம் மாதிரி தொடரணும். ஸோ 10 டைம்ஸ் 2 2 2 3 3 3 இது மாதிரி இந்த பக்கம் 10 முறை முடிச்சிட்டோம்னா அடுத்து லெஃப்ட் சைடுக்கு 1 1 1 2 2 2 3 3 3 அந்த மாதிரி இந்த சைடும் 10 டைம்ஸ் முடிச்சிட்டோம்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். ஸோ இதுவுமே நம்ம ஒவ்வொரு கால்லையும் உடம்போட வெயிட் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்த எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ்ல இந்த மாதிரி ஒரு சின்ன டவல் வந்து ஃப்ரண்ட்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்க பாருங்க, சிம்பிள் குதிகாலை தூக்கிக்கணுங்க. ஒரு கால் இப்ப எந்த காலுக்கு பண்ண போறீங்களோ அந்த காலோட குதிகால் தூக்கிட்டு அப்படியே முன்னாடி கட்டை விரலை மட்டும் டச் பண்ணுங்க. 1 பின்னாடி டச் பண்ணுங்க. 1 இந்த மாதிரி இந்த சைடு ஒரு முறை, இந்த சைடு ஒரு முறை 10 டைம்ஸ் நம்ம வந்து பண்ணிக்கணும். ஸோ 3 3 4 4 5 5 நேரா பார்த்து நேரா நின்று பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடுக்கு முடிஞ்சிடும். 10 டைம்ஸ் இந்த சைடுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த சைடுக்கு அதே மாதிரி 10 டைம்ஸ் 1 1 குதிக்கால் தூக்கியே தான் இருக்கணும். ஸோ ஒரு காலில் நம்ம பேலன்ஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இது மாதிரி நேராக பண்றது முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த டவல் இப்படி சைடில் போட்டுக்கோங்க. சைடில் போட்டு அதே மாதிரி குதிகால் தூக்கிட்டு சைடில் டச் பண்ணுங்க, உள்ள வைங்க. சைடில் டச் பண்ணுங்க, உள்ள கொண்டு வாங்க. இப்படி இந்த சைடுக்கு ஒரு 10 டைம்ஸ் நம்ம பண்ணிக்கணும். அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு இந்த சைடுமே குதிகால் தூக்கிட்டு இங்க இருந்து 1 1 2 2 அப்படி இந்த சைடுக்கு ஒரு 10 டைம்ஸ் நம்ம பண்ணிக்கணும். இது மாதிரி 2 சைடுமே 10 10 டைம்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது டவலை பின்பக்கமா போட்டுக்கணும். நீங்க நேரா நின்னுக்கணும், டவல் பின்னாடி வரணும். இதுல முடிஞ்சா குதிகால் தூக்கிட்டு பேக்ல டச் பண்ணி இப்படியே பண்ணுங்க. முடியாதவங்க பின்பக்கம் கட்டை விரல டச் பண்ணிட்டு முன்னாடி வரும்போது நார்மலா வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் இந்த எக்ஸசைஸை பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி இந்த சைடு 10 டைம்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த காலுக்கு 10 டைம்ஸ். இந்த மாதிரி 2 சைடுக்குமே 10 டைம்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். ஸோ இதுல சொல்லியிருக்க எல்லா எக்ஸசைசஸுமே நீங்க 10 முறை, அதாவது ஒரு செட் பண்ணா போதும். ஈஸியா நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா எல்லா எக்ஸசைஸையுமே இன்னொரு வாட்டியும் நீங்களாவே ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு வாட்டி தான் பண்ணி காமிச்சிருக்கேன்றதுக்காக உங்களுக்கு ஈஸியா இருக்குன்ற பட்சத்துல நீங்க அதோட நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு வாட்டியுமே 10 முறை நீங்க பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. இந்த வீடியோல சொல்லியிருந்த எல்லா எக்ஸசைசஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதையும் தாண்டி உங்க பிரச்சனை என்ன, உங்க நடை ஏன் மாறுச்சு, எப்படி அதை சரி பண்ணலாம், எந்த அளவுக்கு உங்க நடையை சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே தெரியுற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கன்சல்டேஷனை புக் பண்ணிக்கோங்க. அதையும் தாண்டி எங்ககிட்ட நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி உங்க எக்ஸசைசஸ் எங்ககிட்ட டைரக்டா லைவா கத்துக்கிறதுக்கு கீழே தெரியுற நம்பருக்கே கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து 50 வயதுக்கு மேற்பட்டவரா இருக்கீங்க, தினமும் எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் கோர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாலும், இல்ல மூட்டு பிரச்சனைனால வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க, மூட்டு தேய்மானத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பயிற்சிகள் நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னாலுமே எங்களோட onelastmove.com அப்படின்னு சொல்ற வெப்சைட்ல உங்களுக்கான எல்லா டீடைல்ஸ் இருக்கு. கூகுள்ல போயிட்டு onelastmove.comனு ஸ்பேஸ் விடாம டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளவுதாங்க. இந்த வீடியோல சொல்லியிருந்த எல்லா தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. Thank you.